ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CP25608 அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் MECSE குறி எலக்ட்ரிவ் பேப்பர் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது பெட்டர். அதை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். யூனிட் 1 பொறுத்தவரை பார்ட்டியில் 1 வேர்ட்ஸு. ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 விதமாக சொல்லணும் அப்படின்னா 4th யூனிட்லேருந்து உங்களுக்கு மேலே ஒரு இதை பிரித்து கொடுத்துருப்பேன். அது நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும். ரெண்டாவது MCAவோட சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கொஸ்டின் ரெகுலேஷன் 2025 ரீசெண்டாக கேஸ்டிங் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது போக வந்து உங்களுக்கு இதில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் பிரித்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு டாபிக் மட்டும் பார்த்து போனீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அப்படி கேட்கல. அதனால் சொல்கிறேன் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த டைப்ஸ்லேருந்து டெஸ்டிங்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். அது ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இல்லை ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டெஸ்டிங் இது வந்து கேட்டிருக்காங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் STLC. இந்த STLC வந்து ரீசெண்டாக ரெகுலேஷன் 2025 MCA கொஸ்டினில் இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா புரியும். அதுவும் நான் மெம்பர்ஷிப்பில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.